அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதல் தொடர்பாக சமூக வலைதளங்களிலும் சில ஊடகங்களிலும் பரவி வரும் தகவல்களில் பல இன்னும் சுயாதீனமாக முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இருப்பினும் செயற்கைக்கோள் படங்களின் அடிப்படையில் வெளியான விசாரணை அறிக்கைகள் அமெரிக்கா முன்பு வெளிப்படுத்தியதை விட அதிக சேதம் ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறுகிறது. குறிப்பாக த வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்ட ஆய்வின்படி மத்திய கிழக்கில் உள்ள 15 அமெரிக்க ராணுவ தளங்களில் குறைந்தது 228 கட்டடங்கள் அல்லது உபகரணங்கள் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஹேங்கர்கள், எரிபொருள் கிடங்குகள், ட்ரேடர் அமைப்புகள் மற்றும் ஏவுகணை தடுப்பு வசதிகளும் அடங்குகின்றன. அதேவேளை F-35 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அமெரிக்கா $1 டிரில்லியன் இழந்தது போன்ற சில தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் வெளியாகவில்லை. பல தகவல்கள் ஈரான் சார்ந்த ஊடகங்கள் அல்லது பகுப்பாய்வுகளின் அடிப்படையில் பரவி வருகின்றன. அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் சில தளங்கள் தாக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டாலும் பெரும் சேதம் ஏற்பட்டதாக வரும் மதிப்பீடுகளை முழுமையாக ஏற்கவில்லை. இந்த மோதல் குறைந்த செலவிலான ட்ரோன்கள் மற்றும் துல்லிய ஏவுகணைகள் கூட உலக அதிசக்திகளின் பாதுகாப்பு அமைப்புகளை சவாலுக்கு உள்ளாக்க முடியும் என்பதை வெளிக்காட்டியுள்ளதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.